ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் இரவும் விடியவில்லை, பொழுதும் போகவில்லை. அத்தியாயம் 30. உன் மக ஊருக்கே சொல்லி இருக்கா. அப்புறம் கட்டின புருஷன் குடிகாரனாக இருந்தாலும் அவன் அம்மா அப்பா தம்பியை பேசினா, ஊரெல்லாம் அசிங்கப்படுத்தினா சும்மா விடுவானா? அதுதான் நல்லா சாத்தி இருக்கான். நான் ஒரு கையால் ஆகாதவன். இப்படி பொண்டாட்டி பிள்ளைய கட்டிக்கிட்டு அழுகணும்னு என் தலையில் எழுதியிருக்கு என்றார் அவர். நர்மதா அவள் அம்மா உத்தரம் கொடுக்க அவள் தங்கச்சி சிரித்தாள். அக்கா, உன் மேலே அவர் கொலை காண்டா இத்தனை நாள் இருந்திருக்காரு. அதை காட்ட முடியாமல் இருந்திருப்பார் போல. ஏன்னா புருஷன் பொண்டாட்டி சண்டையில் உன்னை போட்டு அவர் இப்படி அடிச்சிருந்தா மாமா அத்தை புளி மச்சான் எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணி அவரைத்தான் கண்டிச்சிருப்பாங்க. அதனால் கோபத்தை இத்தனை வருஷம் அடக்கி வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு மனுஷன். எரிமலை உள்ள கொதிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ சந்தர்ப்பம் சூழ்நிலை அவருக்கு சாதகமாக வரவும் மனுஷன் எரிமலை குழம்பா பொங்கி ஊற்றிட்டார்ல. அதுதான் உன் உடம்பு முழுக்க இப்படி வரி வரியாக தழும்பு. அந்த குடிகார பாவி குடி போதையில் இந்த அடி அடிச்சிட்டானே என்று வலி தாங்காமல் கத்தினாள். நடு இரவில் யாரோ இடுப்பில் கை போடுவது போல் தோன்ற விழித்து விட்டார் இந்திரவதி. நடு ராத்திரியில் இப்படி இடுப்பில் கை போட்டது புருஷனும் பிள்ளைகளும் தான். பிள்ளைக கல்யாண வயசில் இருக்குதுங்க. அதனால் புருஷன் அவள் பக்கமே வந்து 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்புறம் யாரு என்று நன்றாக கண்விழித்து முற்றத்தில் தெரிந்த வீதி விளக்கின் வெளிச்சத்தில் பார்க்க உன்னதி இந்திரவதியை இடுப்பில் கைபோட்டு கட்டிக்கொண்டு தூங்கினாள். அவளை பார்த்த நொடி மனசுக்குள் ஒரு கோபம் வந்தது. உடனே பாவம், அதுவே மூல வளர்ச்சி சரியில்லாத புள்ள, அது மேலே கோபப்பட்டு என்ன ஆக போகுது? அதுக்கு என்ன புரியும்? பெத்தவங்க இப்படி இவளை விட்டுட்டு போவாங்கன்னு கூட அதுக்கு தெரியுமோ தெரியாதோ பயந்துக்கிட்டு வந்து படுத்திருக்கு. ஒரு வார்த்தை இவ ஆத்தா இப்படின்னு சொல்லியிருந்தா, தாயே மகமாகி உன் பிள்ளைய நீயே வச்சுக்க, உன் பொண்ணும் வேண்டாம், உன் பணமும் நகையும் வேணாம்னு அப்போவே ஒரு கும்பிடு போட்டுட்டு என் மகனை காப்பாற்றி இருப்பேனே. இப்போ இவ என் மகனுக்கு சட்டப்படி பொண்டாட்டி. ஆமாம், அதெல்லாம் ரொம்ப விவரமாக இவ ஆத்தா கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டா. நான் ஒருத்தி கூறு கட்டவ, படித்தவுக விவரமாக இருக்காகன்னு நான் ஒருத்தி பெரும்போக்கா விட்டுட்டேன். இப்படி வெள்ளத்தோளும் காரும் நகையுமா வந்து பேசி என் குடும்பத்தை கெடுத்துட்டாளே. அவ மகனுக்கு இப்படி ஒரு பொண்ணை கட்டி வைப்பாளா? அவ மகனும் மகளும் எவளையோ ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டானா. என் மகன் பாவம் வயசு காலத்தில் வயலு தோப்பு துறவுன்னு மம்பட்டியை பிடிச்சிக்கிட்டு திரிஞ்சான். ஒரு பொம்பளை பிள்ளைய தப்பாக ஒரு பார்வை என் மகன் பார்த்துருப்பானா? அப்படிப்பட்ட யோக்கியனுக்கு போய் இப்படி ஒரு பைத்தியத்தை கட்டி வச்சிருக்கிறேனே, எல்லாம் ஏன் தப்பு தான் என்று தன்னையே நொந்து கொண்டார். இப்போது எல்லாம் அவர் தூங்குவதே இல்லை. புலி மருத்துவமனையிலேயே இருந்து விட்டான். மருதவேலுக்கு வெற்றிகரமாக ஆபரேஷன் முடிந்து விட்டது. ஆனாலும் எந்த உத்தரவாதமும் இப்போ கொடுக்க முடியாது என்று டாக்டர் சொல்லிவிட்டார். அவர் ஐசியூவில் இருந்தார். காசிவேல் குடும்பம் போய்விட்டார்கள். கார்த்திக் நடு இரவுக்கு பின் தான் வந்தான். மகனை கண்டதும் காவேரி அழுது கதறினார். தாயை அணைத்து கொண்டான். அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா என்றான். வைஷ்ணவி மாமியாரை தேற்றினாள். என்னம்மா நடந்தது என்று கார்த்திக் கேட்டதுதான் தாமதம். காவேரி கதற, அத்தை அழுது உங்கள் உடம்ப கெடுத்துக்காதீங்க என்றான் புலி. காவேரி கண்ணை துடைத்து கொண்டு அனைத்தையும் சொல்ல, யாரோ 3வது மனிதனின் வாழ்க்கையில் நடந்ததை கேட்பது போல் புலி கேட்டுக்கொண்டு இருந்தான். அவனை அப்படி பார்த்ததும் பயந்து போனான் கார்த்தி. பணத்தை நிறைய வச்சுக்கிட்டு எல்லா கஷ்டத்திலும் ஒருத்தன் தைரியமாக இருந்தான்னா அவனை பாராட்டலாம். ஆனால் பணம் இல்லாமல் எல்லா உறவுகளையும் அனுசரித்து ஆதரித்து பல கஷ்டங்களை தாங்கியவன் கார்த்தி சின்ன கஷ்டத்தை கூட தாங்க மாட்டான். உடனே புலியிடம் சொல்லி புலம்புவான். அவனால் தீர்க்க முடியும் என்றால் புலி உடனே தீர்த்து விடுவான். ஆனால் அவன் கஷ்டத்தை வெளியே காட்டிக்க கூட மாட்டான். அதனால தான் கார்த்தி அவன் உடல் மொழியை வைத்து, அவன் பார்வையை வைத்து அவன் மனநிலையை கணிக்க கற்றுக்கொண்டான். இப்போ பார்த்த இந்த சில நிமிடங்களில் உயிர்ப்பே இல்லாத அந்த கண்களை கண்டவனுக்கு அப்பாவை நினைத்து வருத்தப்படுகிறான் என்று தோன்றியது.
ஆனால் இப்படி ஒரு பூகம்பத்தை அவன் தாங்கிக் கொண்டு உள்ளுக்குள் பூமி பிளந்து கிடப்பதைப் போல் அவன் மனசு சுக்கல் சுக்கலாக நொறுங்கி கிடப்பதை உணர்ந்து கொண்டான். அந்த அதிர்ச்சியை அவனால் தான் தாங்க முடியலை. அப்படியே பல மணி நேரங்கள் கணவன் மனைவி உறைந்து போய் விட்டார்கள். புலிதான் தட்டி எழுப்பி, போ பிள்ளைக தூங்குதுக பாரு, வீட்டில் அம்மாவையும் தங்கச்சியையும் விட்டுட்டு காலையில் நீ சாப்பிட்டுட்டு வா, அதுவரை நான் இங்கே இருக்கேன். டேய், நீ நேற்று வந்தவன் என்று கார்த்தி சொல்ல, எனக்கென்ன, ஒன்றும் இல்லை அத்தை, பாவம் நேத்துல இருந்து ரொம்ப கலங்கி போய் கிடக்காக, வயசானவங்க, அவங்களுக்கு ஒரு தூக்க மாத்திரை போட்டு தூங்க வையி, நாளைக்கு அத்தை வந்தால் போதும் போ என்று பேசி பேசி நண்பனை குடும்பத்தோடு வீட்டிற்கு அனுப்பியவன் அதிகாலை நேரம் என்பதால் வாட்ச்மேன் கிட்ட டீ வாங்கி வரச் சொல்லி குடித்தான். மருதவேல் இன்று இரவுதான் கண்விழிப்பார், எனவேதான் எல்லாரையும் அனுப்பிவிட்டான். கார்த்தி குளித்து சாப்பிட்டு 9 மணிக்கு வந்தான். வயல்ல நடவு வேலை நடக்குது. அம்மா நல்லா இருந்தா பார்த்துக்குவாங்க, அவங்க முடங்கி போயிட்டாங்க, அதனால நான் தான் பார்க்கணும். வலது கை இடது கை இருக்கானுங்க, இருந்தாலும் நான் போயிட்டு ராத்திரி வாரேன், உனக்கு 50,000 அனுப்பியிருக்கேன், அவசரத்துக்கு வச்சுக்க. டேய், உன்னதி பணத்தை எடுக்க வேண்டாம்டா என்றான். நண்பனை பார்த்து நக்கலாக சிரித்தவன், முந்தா நாள் ராத்திரி வர அவ பணத்தை எடுத்து செலவு பண்ண என் மனசு கூசுச்சுடா. இப்போ இல்லை, இப்போ இயல்பா இருக்கேன். அவளை வச்சு சோறு போட பார்த்துக்க, பொண்டாட்டின்ற பதவிக்கு தானே எனக்கு இம்புட்டு காசு பணம் கொடுத்துருக்கானுங்க. 2 நாளாக ஊரே பணத்துக்காக பைத்தியத்தை கட்டியிருக்கிறான் அப்படின்னு என் கட்டியிருக்கிறேன், அதுதான் அது மண்டையை பொழந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் பேசுகிறானுங்க. அத்தனை பேரும் பேசுகிறானுங்க. முழுக்க நனைஞ்சாச்சுடா. அவள் பணத்துக்காகத்தான் நான் அந்த பைத்தியத்தை கட்டிக்கிட்டேன்னு எல்லாரும் சொல்கிறானுங்க. டே, சொல்கிறவன் சொல்லட்டும்டா, உன் மனசாட்சிக்கு தெரியும், நீ அந்த பொண்ணை அவளுக்காகத்தான் கட்டினாயின்னு உன் மனசாட்சிக்கு தெரியும்டா. அப்புறம் என்ன, அப்பா குணமாகட்டும், என்ன ஏது என்று நிதானமாக பேசி முடிவு பண்ணலாம் என்றான் கார்த்தி. புலிக்கோன் வயலுக்கு போய்விட்டான். அங்கே வள்ளியன்தான் நின்று ஆட்களுடன் வேலை செய்தார். அம்மா எங்கேப்பா? அவ சுருண்டு போய் கிடக்காப்பா, பாவம், உயிர் தான், மாடு ஆடு சமையல்னு எல்லாம் பார்க்குது என்றார். இப்போ வேலைக்கு ஆள் கூப்பிட்டா சரியாக வராது, ஏற்கனவே வம்பு பேசுவாங்க. இங்கே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஆடு மாட்டு வேலையை போய் பாருங்க, முடியலைன்னா சொல்லுங்க, முனிய வருவான், வீட்டு வேலை எப்பவும் போல உயிர் செய்யட்டும் என்றான். மருதவேலு மச்சானுக்கு எப்படி இருக்கு என்று வள்ளியன் கேட்க, ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, எந்த உத்தரவாதமும் கொடுக்கல, கார்த்தி வந்துட்டான் என்றான். என்னமோ போ, என் கூட பிறந்தவ பண்ணினது பெரும் பாவம், நம்ம கிரகம் நமக்கு இப்படி அமைஞ்சு போச்சு, நாமளே மதி பிறண்டு போய் இருக்கிறோம், இவ போய் வேணுமுன்னே அவரை போய் பேசி இப்படி படுக்க வச்சுப்பட்டாளே. வேந்தனுக்கு எம்புட்டு கோபம் வரும்னு எனக்கு நேற்று ராத்திரி தான் தெரியும் என்று நடந்ததை சொல்ல, விடுங்கப்பா, 4 நாளில் அத்தை விரட்டி விட்டுரும். அங்கே வக்கனையாக வடித்து கொட்ட என் அம்மாவும் தங்கச்சியும் இருக்காங்களா என்ன? பாருங்க, 4 நாளில் பிள்ளைங்க இருக்க மாட்டேங்குதுக, அப்பாவை தேடுதுக, அப்பத்தாவை தேடுதுக அப்படின்னு சாக்கு சொல்லிட்டு வந்துடுவாப்புல. விடுங்க, ஏதோ அண்ணனாவது குடும்பமாக இருந்துட்டு போகிறான் என்ற புலி வலதுகை வரவும் அடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்று பேசிக்கொண்டு வரப்புல நடக்க, ஏண்டி பவனு, பொண்டாட்டி தள்ளுனதுல தான் நெத்தியில் காயமா? ஆமாடி. அது சரி, மாட்டை அடக்க தெரிஞ்சவருக்கு இது தெரியாதா? ஜல்லிக்கட்டு காலையில் எல்லா காலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒன்று அடிக்கி பயப்படும், ஒன்று நாம் சொல்கிற ஜாடையை புரிஞ்சுக்கிட்டு விளையாடும், ஒன்று அடங்க மாட்டேன்னு துள்ளுற காளையை எந்த இடத்துல பலவீனம்னு பார்த்து தடவி கொடுத்து தாஜா பண்ணி ஐஸ் வச்சு அடக்கணும். எடுத்த உடனே அடங்குற மாதிரி சோனங்கி காளைய இல்லையே. எடுத்த உடனே அடங்குற மாதிரி சோனங்கி காளை இல்லையே அவர் பிடிச்சது. அது காங்கேயங்காலை. அதோட பாஷையை முதல்ல கற்றுக்கணும், அப்புறம்தான் காளையை அடக்க போகணும். ஆண்டவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கறதில்ல.
ஏன்னா ஒருத்தனுடைய வவுசு தெரிஞ்சுதான் கடவுள் ஒவ்வொருத்தனுக்கும் ஒன்றொன்னா கொடுப்பான். அந்த காளையை அடக்க திறமையும் தினமும் இருக்குன்னு தானே நம்ம ஊர் சாமி அந்த பிள்ளைய இவர் வழியில் குறுக்கால விட்டுச்சு. அன்னைக்கு பட்டுன்னு தூக்கி தொடையில் வச்சுக்கிட்ட மாதிரி வச்சுக்கங்க. தகரம் பார்க்குற இடத்துல எல்லாம் கிடைக்கும், ஆனால் தங்கம் மண்ணுக்கு அடியில் ஆழத்தில் தான் புதஞ்சிருக்கும். கஷ்டப்பட்டு தோண்டித்தான் எடுக்கணும், வருஷ கணக்காகும். தங்கத்தை உடனே எல்லார் கைக்கும் படும்படி வச்சா அதுக்கு மதிப்பு இல்லையே. 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி குழிக்குள்ள உன் வம்சம் இருக்குன்னா தேடு, பொறுமையாக தேடு. உனக்கு அந்த திறமை இருக்குன்னு தானே சாமி கொடுத்துருக்கு என்றாள் பஞ்சவர்ணம். அவள் பேச ஆரம்பித்த உடனே புலிக்கோன் நின்று விட்டான். பஞ்சவர்ணம் அவனுடைய அத்தை, அதாவது அவனுடைய தாத்தாவோட வப்பாட்டிக்கு பிறந்தவர். வேற சாதி. இதே ஊரில் பிறந்து வளர்ந்து அவங்க சாதியில் கல்யாணமாகி விட்டது. தாத்தா உயிரோடு இருந்தவரை போவார் அவர்கள் வீட்டிற்கு. அவர்கள் குடும்பம் அவளோடு ஒட்டவும் இல்லை, ஒதுக்கவும் இல்லை. இந்திரவதி பஞ்சவர்ணத்தோடு பேசுவார். உன் அண்ணன் என்றுதான் கணவனை சொல்லுவார். பஞ்சவர்ணமும் பார்த்த இடத்தில் அத்தாச்சி என்று பேசுவார். மருதவேல் வயலிலும் தோப்பிலும் வேலை செய்வார். 18 வயதில் புலி அங்கே பொறுப்பிற்கு வந்தபோது வயலில் அவன் நடந்தால் அந்த இடத்தை தொட்டு கும்பிடுவாள் பஞ்சவர்ணம். காரணம், புலிக்கோனின் சாயலும் உடற்கட்டு நிறம் ஆளுமை அனைத்தும் அவன் தாத்தாவை போல. என் ஐயனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலம்பூரா என் ஐயாவை நான் பார்க்கணுமேனு தான் என் மருமகனை என் ஐயா மாதிரி பெத்தி கொடுத்துருக்கீங்க அத்தாச்சி என்பாள் பஞ்சவர்ணம். தெரியலடி, ஆனால் அவன்தான் நம்ம கொலசாமியாட்டம் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறான் என்பார் இந்திரவதி. அவன் சின்ன பையன், அவன் காலை தொட்டு கும்பிட்டால் அவனுக்கு பாவம் வருமோன்னு அவன் நடந்த பாதையை தொட்டு கும்பிடுவாள் பஞ்சவர்ணம். இதை அவன் தடுத்து பார்த்தான். அவர் கேட்கலை, விட்டுட்டான். சில சமயங்களில் புலிக்கோனின் பின்னே வலதுகை இடதுகை முனியன் இப்படி யாராவது வந்தால் பஞ்சவர்ணம் குரல் கொடுப்பார். அவ்வளவுதான். புலிக்கோனை பின்னே தள்ளிவிட்டு அவர்கள் முன்னே போய்விடுவார்கள். பிறகு இவன் நின்ற இடத்தை அவள் கும்பிட்டு போவாள். அது ஒரு விதமான அன்பு, பக்தி என்று கூட சொல்லலாம். முட்டாள்தனம் இல்லை. ஏண்டி இப்படி பண்ற, புலி சங்கடப்படுறான் என்று இந்திரவதி கேட்க, அத்தாச்சி உங்கள் நாத்தனாருக்கு உரிமையாக மருமகன்னு பேச, கொஞ்சம் நின்று பார்க்க, அன்பாக ஒரு கையை பிடிச்சிக்க, ஏன் மகளை கட்டி கொடுக்க கூட உரிமை இருக்குது. ஆனால் எனக்கு அது இல்லையே. சின்ன பிள்ளையா நான் பார்த்தது. இப்போ 18 வயசில் என் ஐயா மாதிரி ஆகிருதியாக அப்படியே வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு நடக்கிறப்ப நான் என் ஐயாவை தான் பார்க்குறேன். கட்டி அணைக்க உரிமை இல்லை, முடியாது. பேசும் பொருளாக போகும். தொட்டு கும்பிடலாமல்ல என்ற ஐயாவை என்றாள் பஞ்சவர்ணம். அவனுக்கு கீழே வேலை பார்த்தாலும் எந்த சலுகையும் எடுத்துக்க மாட்டார். அவன் வரும்போது அவரை கடந்து போகும் வரை ஆசையாக அன்பாக ஒரு 10 வயது பெண் குழந்தை அப்பாவை பார்க்குமே. அப்பாவை பார்த்து அன்போடும் பிரமிப்போடும் பாசத்தோடும் பார்க்குமே, அப்படித்தான் பார்ப்பார். அவனும் அவர் அன்பை புரிந்து கொண்டு அவரை கடந்து போகும்போது நிதானமாக போவான். கல்யாணம் என்றதும் வாழ்த்தி பேசினாள். நேரடியாக இல்லை, இதோ இப்ப மாதிரி ஜாடையா அவர் பேச்சை கேட்ட புலிக்கோன் அன்று செய்யாததை இன்று செய்தான். ஆமாம், அவன் தொழிக்குள் இறங்கி வந்து பஞ்சவர்ணம் கால் தொட்டு கும்பிட்டவன் தெளிவில்லாமல் இருந்தது. என் வீட்டு குலசாமி உங்கள் வார்த்தையால் என்னை தெளிய வச்சிருச்சு, எனக்கு இது போதும் என்றான். முதல் முறையாக அவன் தலையை எக்கி தொட்டு ஆசீர்வாதம் செய்த பஞ்சவர்ணம், புள்ள பொண்ணு தான் பிறக்கும், உன் குடும்பத்தை உன் பொண்ணு பார்த்துக்குவா, போயிட்டு வா என்றார். அவன் போனதும் எல்லா பெண்களும், என்ன கிழவி இப்படி சொல்லிவிட்ட, அவங்க ஆத்தா அப்போ அந்த பிள்ளைய வெட்டி விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நியாயந்தானே, பைத்தியம் கூட அவர் எப்படி வாழ முடியும், இதோ அடித்து மண்டையை உடைச்ச மாதிரி எப்போ பண்ணுவான்னு தெரியாதே என்றாள் ஒருத்தி. எனக்கு தெரியலடி, என் ஐயாவை பார்த்து அப்படி சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, சொன்னேன்.
என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் என்றாள் பஞ்சவர்ணம். நீ கொஞ்ச நாளைக்கு இந்திரவதி அத்தா கண்ணில் பட்டுடாத, அப்புறம் அம்புடுத்தான், பாவம் அவரே மனசு உடைஞ்சு போய் கிடக்கிறாரு என்றாள் ஒருத்தி. நாம் என்ன பேசி என்ன ஆக போகுது, நமக்கு படியளக்கிற பகவான் தான் எல்லாம் செய்வார் என்றாள் பஞ்சவர்ணம்.